வணக்கம் மக்களே. நம்ம இப்போ டிஎன்பிடிஎஸ் ரேஷன் புதுசாக அப்ளை பண்ணோம்னா நமக்கு நியாய விலை கடையில் குறியீட்டு எண் நம்ம கொடுப்பாங்க. அந்த குறியீட்டு எண்ணோட அட்ரஸ் நம்ம செக் பண்ணிக்கலாம். நம்ம ரேஷன் ஃபார்ம்லேயே வரும். அந்த ஃபார்மில் இருக்கிற அட்ரஸ் எங்கே இருக்குது, நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி பார்க்கலாம். டிஎன்பிடிஎஸ் கூகுளில் போய்ட்டு டிஎன்பிடிஎஸ் டைப் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி பொது விநியோக திட்டம்னு ஒரு வெப்பேஜ் ஓப்பன் ஆகும். நீங்கள் மொபைலே சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த வெப்பேஜ் ஓப்பன் பண்ணுறப்ப நடைமுறைப்படுத்தல் நிலைமை, தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டங்கள் இருக்குது, எத்தனை வட்டங்கள் இருக்குது, கிடங்குகள் இருக்குது, நியாய விலை கடைகள் இருக்குது, எல்லா டீட்டெயிலும் நீங்கள் இதிலே பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் கடை குறியீட்டு எண் ஒரு ஃபார்ம் புதுசாக உங்களுக்கு சப்மிட் பண்ணுறாங்க. நீங்கள் ரேஷன் கார்டு புதுசாக அப்ளை பண்ணிட்டீங்க, உங்களுக்கு அப்ரூவல் ஆகிடுச்சு. கடை குறியீட்டு எண் வச்சு உங்களோட நியர்பை கடை உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க சொல்லி நீங்கள் செக் பண்ணுறதுக்காக இதை பார்க்கலாம். முதன்மைன்னு சொல்லி ஒரு கிளிக் ஆப்ஷன் வரும். இப்போ பயனாளர் நுழைவு இருக்குது, அது 3 கோடு மேலே இருக்குது பார்த்திங்கன்னா. அதில் முதன்மைன்னு சொல்லி இப்போ ஒரு ஆப்ஷன் கிளிக் வரும். அந்த முதன்மை ஆப்ஷனில் நியாய விலை கடைகள்னு சொல்லியிருக்கும். அந்த நியாய விலை கடைகள் அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே வந்தோம்னா இதில் தமிழ்நாட்டில் நிர்ணயிக்கப்பட்ட எண்ணிக்கை நியாய விலை கடைகள் அப்படின்னு சொல்லி நிறையா இருக்கும். இன்றைய தேதியில் உள்ள நியாய விலை கடைகள் விவரங்கள் சொல்லியிருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டங்கள் இருக்குது, எத்தனை தாலுக்காக்கள் இருக்குது, நியாய விலை கடைகள் எத்தனை இருக்குது, குடும்ப அட்டைகள் எத்தனை இருக்குது, எல்லாமே காட்டலாம். பார்க்கலாம். நம்ம மாநில விவரம்னு சொல்லியிருக்கோம். அந்த மாநில விவரத்தில் பார்த்திங்கன்னா மொத்த மாவட்டங்கள் திருவள்ளூர், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, விழுப்புரம், சேலம், நாமக்கல், நீலகிரி, ஈரோடு, திண்டுக்கல், கரூர், இந்த மாதிரி நிறையா மாவட்டங்கள் இருக்குல்ல. எல்லா மாவட்டங்களுக்கும் உங்களோட மாவட்டம் ஏதோ நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இதில் மாவட்ட குறியீடு எண் இருக்கும், மொத்த தாலுக்கா எண் இருக்குது, மொத்த குடும்ப அட்டைகள் இருக்குது, வாடிக்கையாளர் எண்ணிக்கை, மொத்த பதிவு எண்கள் எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் சேலம் கிளிக் பண்ணுறேன். சேலம் கிளிக் பண்ணி உள்ளே போனோம்னா சேலம் மாவட்டம் எத்தனை தாலுக்காக்கள் இருக்குது, நியாய விலை கடைகள் எத்தனை இருக்குது, குடும்ப அட்டைகள் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ தாலுக்கா, நீங்கள் எந்த தாலுக்கா நீங்கள் ரேஷன் கார்டு அப்ளை பண்ணக்குள்ளே புது ரேஷன் கார்டில் எந்த தாலுக்கா கொடுத்தீங்களோ அந்த தாலுக்கா கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நான் சேலம் தெற்குன்னு ஒரு தாலுக்காவை கிளிக் பண்ணுறேன். இதில் பார்த்திங்கன்னா சங்ககிரி, தலைவாசல், வாழப்பாடி இருக்குது. இப்போ நான் சேலம் தெற்கு அதை கிளிக் பண்ணுறேன். இப்போ நீங்கள் உங்களோட நியாய விலை கடையில் என்ன கொடுத்தீங்களோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சேலம் தெற்கு கிளிக் பண்ணிட்டு உள்ளே வந்தீங்கன்னா அந்த தாலுக்காவில் என்னென்ன கடைகள் இருக்குது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. கடை குறியீடு, இப்போ நீங்கள் புதுசாக ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறப்போ அந்த ஃபார்ம் கொடுப்பாங்க பார்த்திங்கன்னா, பிடிஎஃப் ஆன்லைன் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா கடை குறியீடு எண் இருக்கும். அந்த எண்ணுக்கு நமக்கு எந்த ரேஷன் அலாட் பண்ணியிருக்காங்க, நியர்பை ரேஷன் கடை எது அலாட் பண்ணியிருக்காங்க நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ நியர்பை இப்போ 7K0A5 இது மாதிரி ஒரு 9 இலக்கு எண் கொடுத்துருப்பாங்க பார்த்திங்களா. அதை நீங்கள் செக் பண்ணி அதை மேட்ச் பண்ணி உங்களோட ஃபார்மில் மேட்ச் பண்ணி பார்த்திங்கன்னா கடை குறியீடு இருக்கும். அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதில் கடை விற்பனையாளர் பேர், தொடர்பு எண் எல்லாமே இருக்கும். கடை பொறுப்பாளரோட பேர் இருக்கும். அந்த பொறுப்பாளர் நேம் வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த ஃபார்மில் இருக்கிற மாதிரி நேம் இருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் இவங்களை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக நேரில் போய் கூட கேட்டுக்கலாம். இல்லை ஃபோன் பண்ணி கூட எனக்கு ரேஷன் கார்டு புதுசாக அப்ளை பண்ணியிருந்தேன், எனக்கு கார்டு வந்துருச்சிங்களா, இது என்னோடய கடை தான், நான் நியாய விலை கடை எனக்கு ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் அன்னதானப்பட்டின்னு கிளிக் பண்ணுறேனே. நெத்திமேடு இருக்குது, அன்னதானப்பட்டி கிளிக் பண்ணுறோம். அன்னதானப்பட்டி கிளிக் பண்ணால் எனக்கு நியர்பை என்ன இருக்குதுன்னு காட்டும். இப்போ என்னோடய கடை குறியீட்டு எண்ணுக்கு அன்னதானப்பட்டிக்கு இந்த முகவரி சேலம், அன்னதானப்பட்டி, சேலம் தெற்கு, தமிழ்நாடு, இந்தியா, பின்கோடு, கடை எப்போ ஓப்பனில் இருக்குது, என்னோடய கடை நியர்பை என்னோடய ரேஷன் கடையில், நான் குடியிருக்கிற இடத்துல இருக்கிற ரேஷன் கடையில் என்னென்ன பொருள் விற்பனை அளவு என்னென்ன பண்ணுறாங்க, எவ்வளோ நாளில் எத்தனை விற்றுருக்காங்க, என்னென்ன பொருள்லாம் அந்த கடையில் செல் பண்ணுறாங்க, நம்ம வாங்குற மாதிரி உரிமை கோரல், நம்ம என்னென்ன வாங்கிக்கலாம், அந்த ரேஷன் கார்டை யூஸ் பண்ணி என்னென்ன வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி என்னென்ன கடையில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்களோ எல்லா லிஸ்ட்டுமே இருக்கும். நம்ம அதை வச்சு செக் பண்ணிக்கலாம். இது நம்ம பெஸ்ட்டு ஹெல்ப்பாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஈஸியாக ஆன்லைன்லேயே செக் பண்ணிக்கலாம். நம்ம மொபைல் இருந்தால் மொபைல்லே செக் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த கடை குறியீடை வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நியாய விலை கடை எண் இருந்தால் போதும். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.